வணக்கம். சிஎன்பி கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் செய்ய போகிற சமையல் நெத்திலி 65. அதுக்கு என்ன தேவையான பொருளுங்கிறத பார்ப்போம். இந்த 65 செய்கிறதுக்கு அதுக்குரிய பவுடரை வந்து கடையில் நம்ம வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். இப்போ 1/4 கிலோ நெத்திலி வாங்கியிருக்கிறோம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கலருக்கு காஷ்மீரி சில்லி, இஞ்சி பூண்டு விழுது, 65 வந்து கிறிஸ்பியாக வரத்துக்கு கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூனும், பச்சரிசி மாவு 1 ஸ்பூன். இப்போ நெத்திலி மீனை நம்ம வந்து பெசரி வச்சுக்குவோம். இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் போட்டுக்குவோம் 2 ஸ்பூன், கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி கொஞ்சம், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பெசரிவோம். உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மீனை எடுத்து அதில் போட்டு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சிருவோம். இந்த கார்ன்ஃப்ளவரும் பச்சரிசி மாவும் 15 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொரிக்கும்போது தான் போட்டு பொரிக்கணும். 15 நிமிஷம் நெத்திலி மீன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ பச்சரிசி மாவையும் கார்ன்ஃப்ளவரையும் அதில் போட்டு பெசரிடுவோம். தேவையான அளவு போட்டுக்கோங்க. ரெண்டுமே ஒவ்வொரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் நான். அதோட கருவேப்பிலை, மறுபடியும் ஒரு தரம் காரம், உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. மாவு போட்டு பிசையும் போதே நம்ம கடாயில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிடுவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. பெசரி வச்சுருக்கிற நெத்திலியை ஒன்றொன்னா எடுத்து போடுவோம். நெத்திலி மீன் நல்லா வறுத்தாச்சு. இப்போ எடுத்துருவோம். நெத்திலி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த கருவேப்பிலையோடு சேர்ந்து செய்யும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சமையலில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.